இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறைபலியினில் இணைவோம். இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறைபலியினில் இணைவோம். வருவோம் வருவோம் இறையில்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் நிறையாசீர் பெறுவோம். வருவோம் வருவோம் இறையில்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் நிறையாசீர் பெறுவோம். இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறைபலியினில் இணைவோம். தந்த இல்லம் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம், ராகத்தோடும் தாளத்தோடும் காணம் ஒன்று பாடுவோம். தந்த இல்லம் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம், ராகத்தோடும் தாளத்தோடும் காணம் ஒன்று பாடுவோம். பேறு பெற்ற மக்களாக நாளும் வாழவே, பேறு பெற்ற மக்களாக நாளும் வாழவே, அடைக்கலமாவோம் அவரில் மகிழ்வோம், அடைக்கலமாவோம் அவரில் மகிழ்வோம். வருவோம் வருவோம் இறையில்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் நிறையாசீர் பெறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, இதோ இந்த நாளிலே அதிகாலை வேளையிலே அன்னையினுடைய திருமுகத்தை பார்க்கின்ற பொழுது நம் எல்லோருக்கும் ஆறுதல் அளிக்கின்ற, நம்முடைய மனங்களெல்லாம் அமைதியில் திளைத்து கொண்டிருக்கின்ற சமயமாகத்தான் இருக்க முடியும். அன்னையினுடைய திருவதனம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. குடும்ப வாழ்விலே நாம் அன்னையை போன்று நாம் வாழ வேண்டும் என்று இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நம்முடைய குடும்பம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு மதித்து இன்புடன் வாழ, இறைவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய வழிகாட்டுதலிலே வாழ நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற நாம் செய்த குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, தாழ்ந்தோர் வறியோருடைய மிகச் சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளி, அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் லேவியராகமத்திலிருந்து வாசகம். தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கு உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம். தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டும். கிளை நறுக்காத திராட்சை தேடி நின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு தூயது. நிலத்தில் நின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூபிலி ஆண்டு அவரவர் தம் காணி ஆட்சிக்கு திரும்ப செல்ல வேண்டும். உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைகளை ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகளை எண்ணிக்கை மிகுதியாயிருந்தால் விலையை உயர்த்த வேண்டும். குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கை ஏற்பவே அவன் விற்கின்றான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 25 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். உம்மையே நான் நாள் முழுதும் நம்பியிருக்கின்றேன். என் இளமை பருவத்தின் பாவங்களையும்
என் குற்றங்களையும் நினையாதேயும். உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே நீரே நல்லவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சொல்லேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, இன்று திருமணம் என்ற திருவருட்சாதனத்தை பற்றி நாம் எண்ணி பார்க்கிற பொழுது கத்தோலிக்க திரு அவையிலே பல்வேறு நிகழ்வுகளை, ஆடம்பரங்களை நாம் கொண்டாடுகின்றோம், நிகழ்த்துகின்றோம். அந்த திருமணம் நடைபெறுவதற்காக
நாள் பார்க்கின்றோம், நேரம் பார்க்கின்றோம், பொருத்தங்களை பார்க்கிறோம். இவை எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள் அல்லது எனது மகன் எதிர்கால வாழ்வு, குடும்ப வாழ்வு சிறப்பானதாக அமைய வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகின்றோம். ஆனால் இந்த திருமண வைபவம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும், ஆனால் நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருந்து இந்த திருமண வைபவத்தை எந்த விசுவாசத்திலே நடத்துகின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாள் பார்க்கிறோம், நேரம் பார்க்கிறோம், பொருத்தங்கள் பார்க்கிறோம், மற்றும் சமூக சூழ்நிலையால் பீடிக்கப்பட்டவர்களாக எல்லா மக்களும் ஏதும் குறை வரக்கூடாது என்பதற்காக என்றென்று ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறோமா? கடவுளுடைய திருவருட்சாதனத்தை பெற்று ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த குடும்பம் சிறப்பாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கையிலே இந்த நிகழ்வை நிகழ்த்துகின்றோமா என்றால் பெரும்பாலானவர்கள் இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உலக அளவிலே அல்லது இந்திய அளவிலே நாம் பார்க்கிற பொழுது இவ்வாறு நாள் பார்த்து, நேரம் பார்த்து, பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கொண்டவர்கள் இன்று நம்முடைய கோர்ட் வளாகத்திலே எத்தனை நபர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் டிவோர்ஸ்க்காக என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உதாரணமாக உத்தரப்பிரதேசத்திலே 3,94,000 பேர் டிவோர்ஸ் வாங்குவதற்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கேரளா 1,11,000 பேர், பஞ்சாப் 76,000 பேர், மகாராஷ்டிரா 66,000 பேர், மத்திய பிரதேஷ் 63,000 பேர், தமிழ்நாடு 31,000 பேர். இப்படியாக ஒவ்வொரு மாநிலத்திலும் நாம் என்னதான் நேரம் பார்த்து, நாள் பார்த்து, பொருத்தம் பார்த்து செய்தாலும் இன்றைய காலகட்டத்திலே டிவோர்ஸ் என்பது மிக மலிவாக கிடைக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஏன்? எதற்காக? ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து என் இறைவன் என்னை காப்பாற்றுவார், என் இறைவன் என்னுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் இருப்பார், என்னுடைய இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற ஒரு உண்மையான விசுவாசத்தோடு இந்த திருவருட்சாதனத்தை நாம் பெறுகிறோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. கடவுள் படைத்த நாட்கள் எல்லாம் நல்ல நாட்கள் தான். தொடக்க நூலிலே நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு இவையெல்லாம் நல்லதென கண்டார் என்று தான் பார்க்கிறோம். ஆனால் நம் கண்களுக்கு, மனித கண்களுக்கு சிலது நல்லது, சிலது கெட்டது, சில நேரம் நல்ல நேரம், கெட்ட நேரம், இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தரவில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் நல்லதாகத்தான் படைத்தார். ஆனால் மனித குலம் ஆண்டவருக்கு எதிர்ப்பாக, ஆண்டவருக்கு எதிராக இப்படி செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த திருமண வைபவங்கள் ஏன் இப்படி மாறுகிறது? மனம் ஒற்றுமை இல்லாத ஒரு காரணம். நமது மனம் தான் இதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய மாடர்ன் வேர்ல்டு என்று சொல்லுகிறோம், ஏதோ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். தனிமை, சுயநலம், இப்படிப்பட்ட போர்வையினால் பீடிக்கப்பட்டவர்களாக கணவன் மனைவியாக ஒரே குடும்பமாக அவர்கள் உருவெடுத்தாலும் அங்கே எனக்கென்று ஒரு தனி ஸ்பேஸ் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் எனக்கு ஃப்ரீடம் வேணும். என்ன ஃப்ரீடம்? இருவரும் ஒரே உடல் என்று சொல்லுகிறோம். எனவே இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனால் இப்படிப்பட்ட தீய பண்புகள் நல்ல பண்புகள் அல்ல. இந்த தீய பண்புகள் இந்த குடும்பத்திற்கு ஊறு விளைவிப்பதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், சிந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, குடும்ப வாழ்வு இன்று சிதைந்து கொண்டு போகிறது என்றால் அது
பொய் இல்லை. ஜூபிலி ஆண்டு, இந்த வருடம் ஜூபிலி ஆண்டு. எனவே எல்லாவற்றையும் திருத்தி ஆண்டவர் பக்கம் நாம் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் இன்று இந்த ஜூபிலி ஆண்டை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். எதிர்நோக்கின் திருச்சபை, அந்த எதிர்நோக்கின் திருச்சபை நம்பிக்கையுள்ள சமுதாயமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மீது நம்பிக்கையுள்ள சமுதாயமாக இருக்க வேண்டும். நம்முடைய முயற்சி, அடுத்தது ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை. அத்தகைய வாழ்வு நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு, அதுதான் சீடத்துவ வாழ்வு. என்னதான் சொன்னாலும் ஏதோ இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுட்டு நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். அது அல்ல வாழ்க்கை. கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் தன்னையே துறந்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இத்தகைய உண்மையான வாழ்வை, நேரிய வாழ்வை, விசுவாசமுள்ள வாழ்வை வாழ வேண்டும். அவ்வாறு வாழுகின்ற பொழுது நமக்கு கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும். நேர்மையாக வாழ்வது என்பது, உண்மையாக வாழ்வது என்பது இந்த காலத்திலே கடினம். ஆனால் உண்மைக்கு சாட்சியம் பகர வேண்டும். குடும்ப வாழ்விலும் எல்லா வாழ்விலும் நாம் உண்மைக்கு சாட்சியம் பகர வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். குடும்ப வாழ்க்கையிலே திருமண வைபவத்து அன்று திருப்பலியிலே நாம் என்ன சொல்லுகிறோம்? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து உன்னை வாழ்நாளெல்லாம் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராயிருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். வாக்குறுதி கொடுக்கிறோம் இறைவன் பிரசன்னத்திலே, மக்களுடைய முன்னிலையிலே. அவ்வாறு சொல்லுகின்ற வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்பத்திலும் துன்பத்திலும், மகிழ்ச்சியில் மட்டுமல்ல, துன்பத்திலே கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடும் இருக்க வேண்டும். வாழ்நாளெல்லாம் முழுசா, ஏதோ பாதியில் அறுத்துட்டு போகிறது கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கவில்லை. எனவே வாழ்நாளெல்லாம் ஒருவரை ஒருவர் மதிக்கவும் அன்பு செய்யவும் நான் தயாராயிருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆனால் இன்று ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமைந்து கொண்டிருக்கிறது என்றால், பிடிவாதம், சுயநலம், நம்பிக்கை இல்லாமை, மன்னிப்பு கொடுக்க முடியாத ஒரு நிலை. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் இந்த ஜூபிலி ஆண்டிலே என்று மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும். மக்கள் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற அந்த விசுவாசத்திலே வளர்த்து விட வேண்டும் என்று திருவாவை இந்த ஜூபிலி விழாவை கொண்டாடுகின்றது. மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள், மனம் திரும்புங்கள். உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திருந்தி ஆண்டவரோடு ஐக்கியமாகுங்கள். ஆண்டவரோடு இந்த ஜூபிலி விழாவை கொண்டாடுங்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், திரு அவை எதிர்பார்க்கின்றது. எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, மத்திய எழுதிய நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கணவன் மனைவி இவர்கள் இனிமேல் இருவர் அல்ல ஒரே உடல். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். சில நேரங்களில் ஒரு சிலர் ஏதாவது சொல்லிவிட்டு அந்த குடும்பத்தை கலைச்சி விட்டுறானோ, இல்லாது பொல்லாதெல்லாம். ஏன் அவன் சந்தோஷமாக வாழ்க்கிறான், இவனுக்கு வயிற்றில் பத்துக்கிட்டு எரியுது, அடுத்தவன் நல்லா வாழ்ந்தா பத்துக்கிட்டு. அப்போ உண்மையான கிறிஸ்தவர்களை பேய் தான் அப்படி செய்யும். எனவே இவர்கள் இருவரும் ஒரே உடல், ஒரே உடலாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், தம்முடைய உடலை வெறுப்பவர் உண்டோ? தன்னுடைய உடல், கணவன் மனைவி, மனைவியினுடைய உடல், மனைவி கணவனுடைய உடல், தன்னுடைய உடலை யாராவது வெறுப்பாங்களா? வெறுக்க மாட்டாங்க. அப்போ கணவனையும் மனைவியையும் அவர்கள் வெறுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு எது நடந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் அது நமக்கு தேவை. இப்பெல்லாம் முடியல. எல்லாம் நான் கேட்டது கிடைக்க வேண்டும், நான் நினைப்பதை நடக்க வேண்டும் என்ற ஒரு பிடிவாதத்தில் இருந்தால் வாழ்க்கை சுகபோகமாக இருக்க முடியாது. எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, குடும்ப வாழ்வு என்பது கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருப்பது தான். கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருப்பது, ஒருவருக்கொருவர் பணிந்திருப்பது என்பது அன்பின் தன்மையால் அடிமையாக இருக்க வேண்டும். அன்பினால் பீடிக்கப்பட்டவர்களாக அடிமையாக இருக்க, ஒருவருக்கொருவர் பணிந்து வாழ வேண்டும். மேலுமாக 5ஆம் அதிகாரம் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது,
திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். எவ்வாறு கிறிஸ்து திருச்சபையின் மீது, திருச்சபை என்பது திரு அவை, மக்கள் மீது, எல்லா மக்களிடத்திலும் அன்பு கொண்டிருக்கிறார், தன்னுடைய உயிரை கொடுக்கும் அளவுக்கு அன்பு செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம், அதை பார்க்கிறோம், அதை விசுவசிக்கிறோம். எனவே அந்த அளவுக்கு கணவனும் மனைவியும் ஒன்றித்திருக்க வேண்டும். உயிரை கொடுக்கிற அளவுக்கு குடும்ப வாழ்விலே நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதற்கெல்லாம் உதாரணமாக, எடுத்துக்காட்டாக அன்னை மரியாளுடைய குடும்பம், திருக்குடும்பம், யோசேப்பினுடைய குடும்பம், அவருடைய குடும்ப வாழ்வு நம் அனைவரையும் ஒரு நல்வழியிலே இட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள். யோசேப்பினுடைய அந்த துன்ப காலங்கள் என்ன? அன்னை மரியாள் கருவுற்றிருக்கிறாள் என்று தெரிந்தவுடனே அவரை மறைவாக விலக்கிவிட வேண்டும் என்று அங்கே அவர் எண்ணுகின்றார். ஆனால் ஆண்டவருடைய தூதர் அவருக்கு கனவில் தோன்றி என்ன சொல்லுகிறார்? மரியாவை, உமது மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள நீ தயங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவர் என்ன செய்கிறார்? இல்லை, சமூகம் இப்படி சொல்லுகிறது என்று அவர் கடவுளுக்கு எதிராக அவர் செயல்படவில்லை. கடவுளுடைய வழியிலே, ஆண்டவருடைய அந்த வழிநடத்துதலின்படி அவர் ஏற்றுக்கொண்டார் என்று விவிலியத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போன்று இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், அன்னை மரியாளிடத்தில் இருக்கின்ற அந்த பணிவு, இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னார். ஆண்டவருடைய வழிநடத்துதல் மிக மிக முக்கியம் நம்முடைய குடும்ப வாழ்விலே. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே பிரசன்னமாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்விலே இறைவனிடத்திலே நாம் பற்று கொண்டிருக்க வேண்டும். அன்னை மரியாள் இதற்கு உதாரணமாக இருக்கின்றாள். அவளுடைய வாழ்விலே பணிவு இருந்தது, அன்பு இருந்தது, உதவி செய்கிற மனப்பான்மை இருந்தது. எலிசபெத் அம்மாளை நோக்கி அவர் கருவுற்றிருந்த பொழுதும் அங்கே சென்று உதவி செய்கிறாள். துணிவு இருந்தது. எல்லா அந்த இயேசு கிறிஸ்துவை அவர் பாடுகள் பட்ட பொழுது அவரோடு சென்று கொண்டிருந்தார், துணிவாக இருந்தார். அதே போன்று துயர் துடைப்பவராக இருந்தார். எங்கே பிரச்சனைகள் இருக்கிறதோ அன்னை மரியாள் பரிந்துரைப்பவராக இருக்கிறார். எனவே அவரை அண்டி வருவோர்க்கெல்லாம் ஆதரவாக பரிந்துரைப்பவராக, கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுத்தருபவராக இருக்கிறார் என்றால் அவருடைய ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற அன்பும் விசுவாசமும் அவர் வழிநடத்துதலில் இவர் வாழ்ந்தாள் என்பதற்காகத்தான். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அவர்கள் திரு குடும்பமாக இருந்தார்கள் என்பதற்கு இன்னும் சிந்தித்து பார்த்து அதன் வழியிலே நாம் செல்ல வேண்டும். திரு குடும்பம் தெரு குடும்பமாக ஆகிவிடக்கூடாது. இன்றைய காலகட்டத்திலே சுயநலம் மிகுதியால் ஆண்கள் குடித்துவிட்டு சுயநலத்தோடு நான் என்ஜாய் பண்ணால் போதும், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் தண்ணி அடிச்சுட்டு வர வேண்டியது, வீட்டில் சண்டை போட வேண்டியது, பிள்ளைகளை கண்டுகொள்வதில்லை. இது என்ன? சுயநலம். இப்படிப்பட்ட சுயநலத்தோடு வாழுகின்ற குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே இந்த சுயநலம் இந்த குடும்ப வாழ்விலே உள்ளே புகுந்துவிடக்கூடாது என்பதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. 4வது நூற்றாண்டிலே புனித எபிஃபானியூஸ் அன்னை மரியாவை அவரை பற்றி சொல்லுகிற பொழுது, அன்னை மரியாள் வாழ்வோரின் தாய் என்று சொல்லுகிறார். நாம் எல்லோரும் இந்த உலக வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பல துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அன்னை மரியாள் நமக்கு உதவிகரமாக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் நாம் இங்கே குவிந்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் எல்லாருக்கும் எல்லாமுமாக இருக்கிறார். யாரெல்லாம் இங்கே ஓடி வருகின்றீர்களோ அவர்கள் அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதத்தை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறாமல் போகார். எனவேதான் இங்கே நாம் குழுமி இருக்கிறோம். மதம், இனம், மொழி என்று பாராமல் எல்லோரும் இந்த தாயினுடைய முகத்தை பார்ப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஏன்? அவள் நமக்கு பரிந்து பேசுகின்றவளாக இருக்கின்றாள். அவள் நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுத் தருவாள் என்ற ஒரு நம்பிக்கை. எனவே இந்த நம்பிக்கை பாழ்பட்டு விடக்கூடாது. பல சங்கடங்களால், நம்முடைய உலக வாழ்க்கையினால், உலக பற்றினால் இதையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் மீது நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 2வது வத்திக்கான் சங்கம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் தாய் அன்னை மரியாள், மக்களின் தாய் அன்னை மரியாள், இன்னும் சிறப்பாக நம்பிக்கையாளர்களின் தாய். இதோ இங்கு வந்திருக்கிறோமே, எல்லாரும் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம்.
யாரும் ஜாதி பார்த்து வரல, மதம் பார்த்து வரல, அல்லது கருப்பு சிவப்பு அப்படின்னு வரல. எல்லாரும் அந்த அன்னை மரியாளை நோக்கி வருகிற. ஏனென்றால் அன்னை மரியாள் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையாளர்களின் தாய் என்று சொல்லுகிறது இரண்டாம் வத்திக்கான் சங்கம். எனவே இத்தகைய அன்னையை நாம் பெற்றிருக்கிறோம். அண்டி வருகின்ற அனைவருக்கும் ஆறுதலாக இருக்கின்றவர், அண்டி வருகின்ற அனைவரினுடைய கஷ்டங்களிலிருந்து அவர் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசி நமக்கெல்லாம் துயர் துடைப்பவளாக இருக்கின்றாள் என்ற நம்பிக்கையோடு குடும்ப வாழ்க்கையிலே ஒருவரை புரிந்து கொண்டு, ஒருவரை அன்பு செய்து, ஒருவரை மதித்து, என்னாலும் வாழ்நாள் முழுவதும் நாம் ஒருவருக்கு ஒருவர் பணிந்திருப்போம். இறைவனுடைய பிரசன்னத்திலே ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எனதெல்லாம் உனதன்றோ, உனதுருவாக உவந்தளித்தே. ஏற்பாய் என்னை, ஏற்பாய் உன் கரங்களில் என்னை பலியாக. ஏற்பாய் என்னை, ஏற்பாய் உன் கரங்களில் என்னை பலியாக. சகோதர சகோதரிகளே, உங்களிடதும் என்னிடதுமான பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் என்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக அந்த மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததா உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன, உம் திருமுனைக்காலத்து மகிழ்கின்றன.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்ட நினைவை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். Your attention please, only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession, and those who participated full Mass might come forward to receive the Holy Communion. People from other religions and denominations are requested to remain in your respective places and pray silently. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாடும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை இவருடைய அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த உமடியாராகிய கன்னிமரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய்,
விடியற்காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்வோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரை எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்லவும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும்